வணக்கம் 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 வாசத்தில சௌக்கியமா? சௌக்கியண்ணா. வாப்பா வாப்பா வாப்பா. சரிங்கண்ணா, இப்போ ஒரு சின்ன வீடியோ. என்ன? ஒன்றும் இல்லைண்ணா, நம்ம ஈரோட்டில் இப்போ இடைத்தேர்தல் ரிசல்ட் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த ரிசல்ட்டு சம்மந்தமாக இன்றைக்கி ஈரோடு காங்கிரஸ் கட்சி வந்து லீடிங்கில் போயிட்டுருக்கு. அது தெரிஞ்சது தானே. அது சம்மந்தமாக ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா நீங்கள் சொல்லலாம். ஒன்றும் இல்லை, ஏடிஎம்கே வந்து மொல்ல மாதிரி கையிலையும் முடிச்ச கையிலையும் இருக்குது. சரிங்க. அது எப்படி ஜெயிக்கும்? ஏப்பா இங்கிருந்து போனதான் கோவாத்தூரில் காலில் விழுந்தான், கும்பிட்டான். வந்து அவன் பாட்டுக்கு வந்தான், ஆட்சியாரெல்லாம் இருக்கிறவங்களெல்லாம் நீக்கினா ஏடிஎம்காவை முடிச்சு விட்டான். ஏடிஎம்காவை முடிச்சிட்ட பின்னாடி அப்புறம் அவன் வந்து இன்னைக்கு என்னமோ சீன் போட்டுக்கிட்டு இருக்கிறான். என்னன்னுங்க? அதுதான் பாரு, ஏடிஎம்கா போயிடுச்சுல்ல, அது முடிஞ்சது. அப்புறம் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கானப்பா. நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இல்ல, அவன் கண்டுபிடிச்சிருக்கான். யாரு? இப்ப எடப்பாடி. சொல்லுங்க. கம்பராமாயணம் எழுதுற யாரு தெரியுமா? சேக்கிலருங்க. சேக்கிலருன்னு சொல்லிட்டான். இந்த உண்மை யாராவது கண்டுபிடிச்சாங்களா? அது அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. மொல்ல மாதிரி கண்டுபிடிச்சிருக்கான்ல, அவன் முடிச்சைக்கு வரவே இல்லை ஈரோடு. யார்? சேக்கிலர் இல்லைங்களா? சேக்கிலர்லாம் வரல. சேக்கிலர் யாருன்னா அவனுக்கே தெரியாது. கம்பராமாயணம் எழுதுறது தெரியாம இருக்குமா அவருக்கு? யாருக்கா? சேக்கிலருக்கு. ஆனா அவன் ஒரு மொல்ல மாதிரின்னு சொல்றா, அப்புறம் அவனை பத்தி இவரை கேட்கற. சரிங்க சரிங்க. அதங்கெல்லாம் அவனை பத்தி எல்லாம் யாரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கல. ஏதோ பணத்தை கொடுத்து 30,000 ஓட்டு வாங்கியிருக்கான். எவ்வளவுங்க? பணத்தை கொடுத்து 30,000 ஓட்டு வாங்கியிருக்கான். சரிங்க. அப்ப அதே திமுக கொடுக்கலீங்களா? திமுகவும் கொடுத்தாங்க, இருந்தாலும் ஆளுங்கட்சி தானே ஜெயிக்கும். மொல்ல மாதிரி நம்பி வரல. மொல்ல மாதிரி நம்பி வரல. யாரும் வரல. மக்கள் வரலன்றீங்க? மக்கள் யாரும் காசை வாங்கிட்டாங்க, ஓட்டு போடல. ஓட்டு போடல. சரி, ஓகேண்ணா. வேற ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? வேற நிறைய இருக்குதுப்பா. அதாவது அங்க காலில் விழுந்து நம்ம காலை வாரி விட்டான். இங்க வந்து மக்கள் காலில் விழுந்து மக்களை ஏமாத்தலாம்னு பார்த்தான். மக்கள் பாதி பேர் முடிச்சுக்கிட்டாங்கல்ல. அப்படின்றீங்க? இனிமேல தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சரிங்கண்ணா. அந்த மாதிரி முடிச்சாக்கி இனிமேல மூஞ்சல முழிக்க முடியாது, ஓடி போயிட்டாங்கல்ல. பணநாயகம் ஜெயிச்சது, ஜனநாயகம்னா என்னன்னே தெரியல அவனுக்கு. ஜனநாயகம்னா என்ன? முறையா நடக்கணும்ல. காலில் விழுந்து காலை வாரி விடுறதா ஜனநாயகம்? அந்தாலும் சரி வராது. அவன் இனிமேலு தமிழ்நாட்டுல எங்க நின்னாலும் இனிமேல் இப்பதான் டெபாசிட் வாங்கிட்டான், இனிமேல் வாங்க முடியாது. சரி, ஓகேண்ணா. சரி, ஓகே. மிக்க நன்றிண்ணா. சரி சரி, பாருங்க. பொண்ணான நேரத்தை ஒதுக்கு நன்றி. என்ன தப்பா போய் சும்மா, அதாவது நம்ம இறந்தாங்க, எல்லா தொழிலும் கெட்டு போச்சு. சரி சரி, ஓகேங்க. சரி, நன்றி. பாருங்க.